ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கிரியேட்டிவ் சார்பாக உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் மேக் டிரைவ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ மேக் டிரைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானோடெக் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு கொரியன் பிராண்டோட ஒரு ப்ராடக்ட். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க. நிறைய நானோ டெக்னாலஜி ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 55 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து 2 ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் ஃபார் டூ வீலர் அண்ட் மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் ஃபார் ஃபோர் வீலர். டூ வீலர்னா ஒன்றும் இல்லைங்க, 600cc கம்மியாக உள்ள என்ஜின் எல்லாத்துக்குமே போடலாம். ஜென்ரேட்டர் உட்பட 600cc அதிகமாக உள்ள என்ஜினுக்கு இந்த ஃபோர் வீலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட இன்ஜின் அண்ட் பிஸ்டன் ஏரியா, கியர் பாக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக தேய்மானங்கள் நடந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கோரிங் மார்க்ஸ் உண்டாயிருக்கும். இந்த ஸ்கோரிங் மார்க்ஸில் இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ், அதாவது 20 நானோ மைக்ரான்ஸ் உள்ள நானோ பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த கேப்ல எல்லாம் போய் ஃபில் ஆகி ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னா, இங்க பாருங்க, கோட்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பிஸ்டன் ஹெட்டோட ஃபோட்டோ இது, கோட்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்புறமா உள்ள பிஸ்டன் ஹெட்டோட ஃபோட்டோ இது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு புதுசா உங்களோட இன்ஜினை புதுசாக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த நானோ எனர்ஜைசர். ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணுது, ரீஸ்டோர் பண்ணுது, திருப்பி தேய்மானம் ஆகிறத வந்து கம்மி பண்ணுது. ஸோ இவ்வளோ வேலையும் பண்ணுது. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. ஒரு சின்ன வீடியோ இதுல வந்து பாருங்க, இந்த மாதிரி கேப் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த பிஸ்டன் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட நானோ எனர்ஜிஸ் இந்த ரெட் கலர்ல போய் போய் ஃபில் ஆகுது. ஃபில் ஆகி ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் உண்டு பண்ணிடுது. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் ஆடுறத கம்மி பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத்தாக உண்டாகிடுது. அப்போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இந்த வேலையை தான் வந்து நம்மளோட நானோ எனர்ஜைஸ் பண்ணுது. இது வந்து பிஸ்டன் ஹெட் ஏரியாவில் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா தேய்மானங்கள் உள்ள கியர் பாக்ஸில் உள்ள இடத்துலையும் இதே வேலை தான் நடக்குது. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இன்ஜின் ஹீட் ஆகிறது கம்மியாகுது. இன்ஜின் ஹீட்டிங் வந்து கம்மியாகுது. அதனால இன்ஜின் ஆயிலோட லைஃப் வந்து அதிகமாகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ சிசி 100cc இன்ஜின்னா யூஸ்வலாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60cc 70cc பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் இந்த தேய்மானத்தினால. பட் ஆனால் இது வந்து 100% அந்த அந்த பிக்கப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அந்த என்ன சிசி இன்ஜினோ அதுக்குள்ள பவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் கம்பஷன் நல்லா நடக்கிறதுனால, கம்ப்ரஷன் ரேஷியோ நல்லா நடக்கிறதுனால உங்க என்ன சொல்றாங்கன்னா, யூரோ 2-4 உள்ள இன்ஜினை கூட வந்து யூரோ 4-6 மாத்திர முடியுது இந்த சிங்கிள் கோட்டிங்னால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 70% வந்து எமிஷன் ரேட் வந்து கம்மியாகுது. அப்போ சுற்றுச்சூழலையும் நீங்க வந்து பாதுகாக்க முடியும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர்ஸ் ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுது. திருப்பி தேய்மானத்தை வந்து ஆகாம கம்மி பண்ணுது. இன்ஜின் லைஃப் வந்து அதிகம் பண்ணி கொடுக்குது. அப்போ இன்ஜினோட லைஃப் ரொம்ப என்ஹான்ஸ்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 மடங்கு வந்து ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணுது. அதனால 5 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் வந்து, அதாவது சத்தங்கள் வந்து கம்மியாகுது. சலசலப்பு, இந்த கியர் மாத்துறப்போ உள்ள சவுண்டு இது எல்லாமே கம்மியாகுது. 5 மடங்கு கம்மியாயிடுது. அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு என்ஜின் கிடைக்கும். உங்களுக்கு ஓட்டுறப்போ வந்து ஒரு பிளசண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ இவ்வளோ வேலை நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபியூவல் கன்சம்ஷன் ரேட் கம்மியாகி கிட்டத்தட்ட 5-15% 15% வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி கிடைக்குது. அப்போ இவ்வளோ வேலையும் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து மேக் டிரைவ். ஸோ இது வந்து ஒரு புது இன்ஜினுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3000 கிலோமீட்டராவது அந்த இன்ஜின் வந்து ரன் ஆயிருக்கணும். வண்டி வந்து ரன் ஆயிருக்க வண்டியில் மட்டும்தான் இது அப்ளை பண்ணணும். புது இன்ஜின்ல அதிகமான தேய்மானம் நடக்கும். ஆல்ரெடி வந்து ஸ்கோரிங் மார்க்ஸ் நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கோட்டிங் வந்து அப்ளை ஆனாலும் ரிமூவ் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து புது இன்ஜினுக்கு இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. 3000 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் இதை யூஸ் பண்ணணும். எப்படி சார் அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில், நீங்க இன்ஜின் ஆயில் மாத்தி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னா டைரக்டா அப்ளிகேஷன் போயிடலாம். அல்லது இன்ஜின் ஆயில் மாத்துற ஸ்டேஜில் இது ஊத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்ஜின் ஆயில் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும். ஆன் பண்ணி கொஞ்சம் வார்ம் பண்ணணும். இன்ஜினை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ரன் பண்ணி வார்ம் பண்ணிருங்க. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நானோ எனர்ஜைசர், மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் பேக்கெட் எடுத்து நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்க இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டு இன்ஜின் அந்த ஆயில் ஓப்பனிங் அந்த ஓப்பனர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அடிட்டிவ் அந்த மேக் டிரைவை ஊத்திருங்க. ஊத்தினதுக்கு அப்புறமேல ஒரு 20 நிமிஷம் ஐடிலா என்ஜினை ஓட விட்டுருங்க.
அல்லது ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நார்மலா ஓட்டணும், ரைஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கோட்டிங் அப்ளை ஆக ஆரம்பிக்கும். எப்ப சார் அப்ளை ஆகும்? இன்னைக்கு ஊத்தி நாளைக்கே இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம எடுக்க முடியுமா? இந்த 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 அட்வான்டேஜஸ் எல்லாம் எடுக்க முடியுமா? அப்படி கிடையாது. இன்னைக்கு ஊத்துனீங்கன்னா இன்னையிலேருந்து 400 கிலோமீட்டர், ஒரு டூ வீலர் இருந்தா 400 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இதோட வேலையே உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோர் வீலர் இருந்தா 1200 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இதோட வேலையே உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரக்கு அந்த மாதிரி பெரிய என்ஜினா இருந்ததுன்னா 600 சிசிக்கு மேல உள்ள என்ஜின்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு மேல தான் இதோட பர்ஃபார்மன்ஸே தெரியும். ஸோ அதுல இருந்து ஊத்துனதுல இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நானோ எனர்ஜிஸோட அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். இடைப்பட்ட காலத்துல நீங்க வந்து எத்தனை தாட்டி வேணாலும் இன்ஜின் ஆயில மாத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இந்த இந்த கோட்டிங் பீரியடுக்குள்ளர மட்டும் மாத்தக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது டூ வீலரா இருந்தா 400 கிலோமீட்டருக்குள்ளர நீங்க இன்ஜின் ஆயில மாத்திரக்கூடாது. ஃபோர் வீலர் இருந்தா 1200 கிலோமீட்டருக்குள்ளர இந்த இன்ஜின் ஆயில மாத்திரக்கூடாது. 3000 கிலோமீட்டருக்கு உள்ளர வந்து ட்ரக்கா இருந்தா மாத்திரக்கூடாது. இந்த கோட்டிங் வந்து 30,000 கிலோமீட்டருக்கு தாங்கும். ஸோ இடைப்பட்ட காலத்துல எத்தனை தாட்டி வேணாலும் நீங்க இன்ஜின் ஆயில மாத்திக்கலாம். பட் மேக் டிரைவை நீங்க திருப்பி ஊத்த தேவையில்ல. 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மேக் டிரைவ் அப்ளை ஆகும். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்காங்க. நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அனலாக் லேப்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து 10% நாய்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு, 70% எமிஷன் கம்மியாயிருக்குன்றத சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேர் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தானே சார், என்னோட வண்டி வந்து இப்போ வந்து வாரண்டி பீரியட்ல இருக்கு, இதை ஊத்துனா போயிடுமா அப்படின்ற பயம்லாம் தேவையில்ல. பாத்தீங்கன்னா இந்த கோட்டிங் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஆகணும் ஒரு கொரியன் கம்பெனியும், அது இல்லாமல் நிறைய லேப்ஸ் வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கார் கம்பெனிஸ் லைக் இப்போ டூ வீலர் கம்பெனி ஹோண்டா கொரியா வந்து இந்த இந்த நானோ எனர்ஜிஸர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது, இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹுண்டாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸ், ஹுண்டாய், கியா மோட்டார்ஸ், ஹோண்டா, வால்வோ, மெர்சிடிஸ் பென்ஸ், டயம்லர், ஜி மோட்டார்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் கம்பெனி, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா ஜெனரேட்டர்ல होंडा जनरेटर வந்து यूज பண்ணிக்கலாம். हम पेंजॉइल जो कि एक प्रसिद्ध इंजन ऑयल है, उसे इस्तेमाल करके घर्षण की जांच करेंगे। ये साइड में जो वेट रखे हुए हैं वो 1 पाउंड के पत्थर हैं और उन्हें हम एक-एक करके बढ़ाते जाएंगे। सिर्फ 3 पाउंड के वजन के इस्तेमाल भर से ही ये मशीन இப்போ வந்து நானோ எனர்ஜிஸர் இல்லாதப்ப எவ்வளவு சவுண்ட் வந்துச்சுன்ற பாத்தீங்க. நானோ அப்ளை ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. अब जैसे जैसे हम भार के पत्थर बढ़ाते जा रहे हैं वैसे वैसे आवाज कम हो रही है। अब हमने पहले से 4 गुना भार बढ़ा दिया है, फिर भी इंजन वैसे के वैसे बिना आवाज के चल रही है। इसका मतलब ये है कि नैनो एनर्जाइजर ने घर्षण को 90% कम कर दिया और भार ஸோ செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டூ வீலருக்குள்ள ப்ராடக்ட் 1380 ரூபா, 46 பிவி கிடைக்குது. ஸோ 10% வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சாலும் உங்களுக்கு வந்து 30,000 கிலோமீட்டர் ஓடுற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 27,250 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டி கொடுக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் மூலியமாவே 5,500 ரூபா மிச்சமாகுது. இது இல்லாமல் வந்து 6 டைம் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாத்துறீங்கன்னா, நானோ எனர்ஜிஸர் யூஸ் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் இன்ஜின் ஆயில் மாத்தினா போதும், அதில் ஒரு 1000 ரூபா மிச்சமாகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபா பெனிஃபிட் இருக்கு டூ வீலர் யூசர்ஸ். ஃபோர் வீலர் யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கால்குலேஷன்ல போட்டீங்கன்னா பெட்ரோல் மூலியமா மட்டும் 13,000 ரூபாயும், இன்ஜின் ஆயில் மூலியமா ஒரு 4,000 ரூபாயும் மிச்சமாகுது. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் 15,000 ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் ஆகுது. இது இல்லாம இன்ஜினோட லைஃப் என்ஹான்ஸ் ஆகுது. நீங்க வந்து என்விரான்மெண்டலுக்கு வந்து ஒரு
ஒரு மாசு இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்க உருவாக்குறீங்க. ஸோ உள்ள இது இல்லாம நம்மள்ட்ட இன்னொரு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் இருக்கு, கார் ஏர் பியூரிஃபையர். இதை வந்து அவசியம் தெரிஞ்சுக்கங்க, கீழே உள்ள லிங்க்ல. ஸோ வித் திஸ் உங்களை கூட்டு வந்தவங்க சரியான பர்சன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து மேல உள்ள நம்பர் கூப்பிடுங்க, அல்லது உங்களுக்கு இந்த யார் வீடியோ கொடுத்தாங்களோ அந்த பர்சனை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க, பெஸ்ட் ரேட்ல கொடுப்பாங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் டன். தேங்க்யூ.